ஹாய் மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாஸ் போட்டில் ஒரு இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறோம். கிளாஸ் போட்னா எப்படி இருக்குன்னா, நம்ம கீழே ஓடுற ஃபிஷ் நம்ம கிளாஸ் வழியாக பார்த்துட்டே போகலாம், அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இங்கே எப்படி இருக்க போன்னு தெரில, வாங்க போய் பார்த்துடலாம். நம்ம கூட இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது கையில் ஸ்நாக்ஸு, கடலை மிட்டாய், அப்புறம் வந்து விக்ஸ் மிட்டாய், அப்புறம் வந்து ஏதோ வாங்கியிருக்காப்புல. நம்ம அது யாருன்னு தெரியல, பார்ப்போம். மக்களே வாங்க போலாம். ஒரு ஸ்டெப் வந்தா ஓகே. பிடிச்சிருக்கு. சரி பாத்துடா. சூப்பரா இருக்கீங்க. டேய் பாத்தோடா. ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து கிளாஸ் பிரிட்ஜு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீன், ஆமை, திருக்கை எல்லாமே வந்து தெரியுது. காஸ்டியூம் நல்லா இருக்குல்ல? இல்லை இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு கூட காமிக்கிறேன். வாடா 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 வாடா. குட்டி குட்டி மீன்லாம் தெரியுதா உங்களுக்கு? അങ്ങനെയാണ് ഫേമസ്. ലീമ ഫേമസ് யா மக்களே, நாமல் இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த காட்டு பாதைக்கு, இந்த பசுமையான செடி பாதைக்கு, மரம் பாதைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பிளேஸ் தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். நம்ம கல்பெட்டிலேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான ஸ்டோன் பாறைன்னு சொல்லலாம். ஸோ அங்கதான் போயிட்டு இருக்கோம். எஸ், நம்ம வந்தாச்சு. ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா பீக்குன்னி பாறைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. அவங்க நம்ம மேம் நிற்காங்கல்ல, இதே பிளேஸ்ல தான் நம்ம பீக்குன்னி அப்படிங்கிற ஒரு மேம் என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு லேடி முன்னாடி வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்த ஐலாண்டை வந்து கைப்பற்றிட்டாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட லோக்கல் ஆளுங்க, லட்சத்தீவுல இந்தியன் லோக்கல் ஆளுங்க இருந்தவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம ஆல்ரெடி விளாக் எடுத்துட்டோம்ல. ஸோ மக்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எண்டு, நார்த் எண்ட். ஓகேவா? இந்த இப்படி போனோம்னா துபாய், அபுதாபி, சமாரியா, இதுதான் நார்த் எண்டு. ஸோ இந்த ஒரு பாறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியே இருக்கு. என்ன அப்படின்னா பீக்குன்னி பாறைன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த நம்ம ஐலாண்டை வந்து கைப்பற்றும் போது நம்ம லட்சத்தீவுல இந்தியன் ஆட்கள், லோக்கல் ஆட்கள் அவங்க இருக்க விடல. ஸோ அவங்கெல்லாம் பிடிக்க ட்ரை பண்ணும்போது பீக்குன்னி அப்படிங்கிற ஒரு லேடி விமன் தப்பிச்சு அகத்தி ஐலாண்ட் வந்து இந்த கல்பெட்டி ஐலாண்ட் வரைக்கும் நீந்தி ஸ்விம் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பாறைக்கு கீழே தான் ஒளிஞ்சிருக்காங்க. இந்த இதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க இங்கதான் தனியா இருந்திருக்காங்க. அவங்களை யாருமே லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கவே முடியல. ஸோ அதனால இந்த பாறையை வந்து அவங்க பீக்குன்னி பாறைன்னு சொல்லி ஒரு நினைவா வச்சிருக்காங்க. அவங்க பேர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு, நிறைய மேட்ச் ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கணும்னா அவங்களோட பேரை வச்சு இந்த மாதிரி வைக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? இன்னொரு சோகமான விஷயமா போச்சுன்னா, நான் ரிட்டன் ஃபர்ஸ்ட் போகும்போது வீடியோ எடுத்து தான் மைக்கை வந்து கனெக்ட் ஆகாம இருந்து சவுண்ட் எல்லாம் மியூட்ல கிடந்திருக்கு. ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுச்சு. இப்போ நான் வந்து அகைன் வந்து விளாக் எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு காடு இருக்குல்ல, இதை சுற்றி தான் நாங்கள் வந்து இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்து போனோம்டா. இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி அனிமல்ஸா? இது அனிமல்ஸா? பார்த்தா அனிமல்ஸ். டேய் பாருடா, இது காமி 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 மக்களே, இங்க பாருங்க. இது கடல் சிப்பி இல்லையா? அப்போ கடல் சிப்பி இல்ல, இது மண் சிப்பி. அப்போ நம்ம ஊர்ல இருக்கும்ல, உள்ள வந்து குட்டியா வந்து அது என்ன நம்ம சாப்பிடுவோம்ல, அது பேர் என்ன? ஒரல் 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 ஒரல்.
இது சாப்பிட அதெல்லாம் போய்சன் இருக்கு. பாய்சனா நாங்க சாப்பிட்டுருக்கோம்டா.